ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் முடிவு கிடைக்கிறதுக்கான காரணத்தை நான் தான் இனிமேல் இது பண்ணி கொடுக்கணும். ஏன்னா முன்னாடியெல்லாம் உங்களுக்காக நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். ஆனால் இப்போ எல்லாம் எனக்கு பேசணுங்கிறதே தோண மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ எல்லாம் மாறிட்டீங்க நிறைய விஷயத்தில் அப்படின்னோடனே, நான் ஒன்றும் அதெல்லாம் மாறலம்மா, நான் எப்போதும் போல தான் இருக்கிறேன், நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு உடனே இல்லை நாங்களாம் எல்லாரையும் பற்றி புரிஞ்சுக்கிட்டு தான் வச்சுருக்கோம், நீங்கள் தான் எங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். இல்லை நாங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு போதுங்கிற அளவுக்கு நீங்கள்லாம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஒரு விஷயம். சரி விடுங்க, நம்ம இதையும் பற்றி பேச வேண்டாம், பண்ண வேண்டாம். ஒருத்தர் ஒரு விஷயங்களில் கொஞ்சம் மனசளவில் சில விஷயத்த ஏற்றுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுலையா இருக்கட்டும், எல்லாமே அவங்கவுங்க இருக்கிற விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, என்னால் கொஞ்சம் மாறுதல் ஏற்படுறதுக்கான காரணத்தை நம்ம தான் ஏற்றுக்கிட்டு போகணும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுப்பா, ஆனால் என்னால் இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசிக்க முடியாது. பேசுகிறதுனால என்ன ஆகிட போகுதுன்னா, ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்மளுக்கு மேற்கொண்டு நடக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு தெளிவு இருக்கும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டியதில்லை. போக போக உங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு தேவையான விஷயங்களில் என்னென்ன வேணுமோ அதை அவங்களே பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு நாங்கள் பேசி தான் இனிமேல் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் புரியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், எனக்கு இதெல்லாம் இல்லைன்னா அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயத்தில் பார்த்துக்கவோ இல்லை அடுத்தடுத்த விஷயத்த நோக்கி இது பண்ணவோ நம்மளுக்கு வேணும் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அது எனக்கு புரியுது. ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில் நம்ம யாரையும் குறை சொல்லியிருக்க வேண்டாம். போக போக நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்துக்குவோம்ப்பா அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஆனால் இதுக்கு மேலே என்னால் உங்களுக்கு மனசளவில் இது பண்ணிக்க முடியலை, பார்த்து இது பண்ணிக்க முடியல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா இந்த நிலமையில் நம்ம யாரையும் விட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம இதாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. போக போக நம்ம எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னோடனே, ஆமாம் அது நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியுது. ஆனால் அப்பப்போ நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் மனசளவில் ஏற்றுக்கிறதுக்கான இதை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கே இது கொஞ்சம் புரிகிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கும். அதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்க, பேச விரும்பலைங்கிறீங்க, இருந்தாலும் நம்மளால் ஒரு விஷயத்தில் இது பண்ணிக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணுமே தவிர, அதெல்லாம் அவங்க சரி பண்ணவோ இல்லை மாற்றி பேசவோ எதுலேயும் நம்மளுக்கு உரிமை கிடையாது. உரிமையாக இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கிட்டு போகணுமே தவிர, இதெல்லாம் சரியாகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறது எனக்கு இப்பப்போ எல்லாமே